அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ வந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே அழுதுகிட்டே இருந்தான். ட்ரெஸ் போட்டோன்னே வெளியே போகணும் வெளியே போகணுன்ட்டு காரில் ஏறிட்டோன்னே தூங்கிட்டான். நான், அம்மா, தங்கச்சி, பிள்ளைங்க, பெரியம்மா தான் போயிருந்தோம். ஸோ எப்போவுமே ஈஏக்கு போகணும் அப்படின்னா எப்படியுமே வந்து 7 மணி மக்ரிப் அதுக்கப்புறம் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து சீக்கிரமாக கிளம்பணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30க்கெலாம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ சீக்கிரமாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து ஈஏ வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து சாண்டா கிளாஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அது. பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தங்கச்சி பிள்ளை தான் நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இவன் பார்த்துட்டு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டான். சரின்னு ஓகேன்ட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து விளாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர் போனோம். ஸோ 3rd ஃப்ளோரில் வந்து இப்போ நிறையா ப்ளே ஏரியாஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக்காகவும் லேர்ன் பண்ணிகிட்டே விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கேமும் ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். பிள்ளைங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. நாங்களுமே இந்த தடவை வந்து எல்லாமே வந்து நிறையா கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணோம். எப்போயுமே ஒரு 2, 3 கேம்ஸ் தான் பிள்ளைங்களும் விளாடுவாங்க, நம்மளும் விளாடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து எல்லா கேமுமே வந்து விளாண்டாச்சு. எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டோட வந்து ஃபஸ்ட்டு நான் போன பிளேஸ் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான் போனோம். ஸோ நான் எத்தனை வாட்டி வந்தாலும் அடுத்து எப்போ போவோம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இவ்வளோ வாட்டி போயிட்டோமே அப்படின்ற இதுவே எனக்கு சலிப்பே வந்து இருக்காது. திருப்பியும் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது வெளியே போகலான்னா ஈஏ போகலாமா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பிடிக்கும் எனக்கு. சரி அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் கேம் எல்லாம் விளாண்டுட்டு ஒரே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி போய் சாப்பிட போகலான்ட்டு கேஎஃப்சி தான் போனோம். கேஎஃப்சியில் வந்து அன்றைக்கி காம்போ ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. எபிக் பீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே ஏரியாவுக்கே போகணும். ஸோ நான் வந்து டைம் ஜோனில் தான் ஆல்ரெடி கார்டு வச்சுருந்தேன். ஸோ அங்கேயே வந்து போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போனோம். நான் தான் கையை பிடிச்சி நடப்பேன்னு வந்து தங்கச்சி பிள்ளை ஒரே ஆடும். இந்த பிள்ளையும் நான் கீழே தான் நடப்பேன் இறங்கின்னு சொல்லிட்டு 2 பேரும் சரி 2 பேருமே நடங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைய கூட்டி நடந்துருந்தாங்க. நானும் தங்கச்சியும் வந்து நிறைய கேம்ஸ் வந்து விளாண்டோம். ஸோ அதில் 1, 2 கிளிப்ஸ் தான் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது சரியாக எடுக்க முடியல என்னால். பிள்ளைங்கள்லாம் திருப்பியும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த கார் தான் ஓட்டுன்னு எல்லோரும் பக்கத்து சைடு போயிட்டோம். இவன் இந்த கார் தான் ஓட்டுவான்னு நின்றுட்டு அது ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். கடைசியில் நான் தான் அவனுக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சரி தங்கச்சி பிள்ளை இது விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி இது பாருடானா இதுக்கு வந்து அவனுக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து காமிச்சோன்னே இது வந்து நான் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக கேமே வந்து முடிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல 2 வாட்டி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே மொத்தமாக என் பெரியம்மா, அம்மா எல்லாமே வந்து ஒரு கேம் விளாண்டோம். ஆக்சுவலாக வந்து அது நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த கிளிப் கூட வந்து நான் லாஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது. ஆனால் ரொம்ப வந்து அது வச்சது வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது ரிங் தானே போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அது வந்து அந்த டக்கே வந்து டான்ஸிங்காக ஆட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ரொம்ப இதாகிடுச்சு. பட் எல்லாருமே சேர்ந்து விளாண்டோம் அப்படின்றனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி பிள்ளைங்களா அதோட ஹார்ஸில் வந்து ரைட் போனாங்க. இவன் போகல பயந்துக்கிட்டு. ஸோ லாஸ்ட் டைமும் அவன் போகவே இல்லை பயந்துட்டு. சரி இந்த வாட்டி அக்கா பிள்ளை இருக்குது தங்கச்சி பிள்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டு போவிட்டேன். பார்த்தா அவன் போகவே இல்லை. கடைசியில் சரி இது பால் வந்து போடுவானேன்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்குன்னு வந்து பவுலிங்க்கு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பெரியவங்களுக்கு கூடவே வச்சுருக்காங்க. அது வந்து ஆஃபர் கூட போட்டிருக்காங்க. தேர்ஸ்டே வந்து போனால் 100 ருபீஸு, மற்ற டேஸில் வந்து 300 ருபீஸு. தேர்ஸ்டே போனீங்கன்னா நல்ல ஒரு விளாட்லாம் அந்த பவுலிங்கில். ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன அந்த எல்லாமே விளாண்டோன்னு சொன்னோம்ல. ஸோ அது வந்து இந்த ரிங்கு தான் போட்டு விளாண்டோம். ஆக்சுவலாக 10 ரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி விளாண்டோம். பட் ஒரு ரிங் கூட அது தலையில் போடவே இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக அது ரிங்கு தானே சரி போட்டுடலான்னு பார்த்தா அது வந்து டான்ஸிங் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக இந்த கேம் தான் விளாண்டு நிறைய டிக்கெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். கீழே எப்படி தான் இருந்துச்சு ஃபுல் வியூவை அந்த கேக்கெல்லாம் வந்து வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு கேப் வந்து புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பாவ் பஜ்ஜி செஞ்சு
சாப்பிட்டுட்டோம். ஏன்னா வந்து நிறைய எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு vlogல நெக்ஸ்ட் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.